வணக்கம், வெல்கம் டு ஆஞ்சிஸ் ரெசிபீஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கொரோனா காலத்தில் டெய்லியும் மார்க்கெட் போயிட்டு நம்மளால் காய்கறிகளை வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ மொத்தமாக காய்கறிகளை வாங்கிட்டு அதை எப்படி சுத்தம் பண்ணணும், அதை எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுநடுவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் மார்க்கெட்டில் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், பீட்ரூட், கோவக்காய், வெயிலுக்கு சூப்பரான வெள்ளரிக்காய்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். முதல் ஸ்டெப்பு, நம்ம காய்கறியை மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா முதல்ல அதை போட்டு கொடுக்குற பிளாஸ்டிக் கவர்ஸை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தூரம் போட்டுருங்க. நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸோட காய்கறியை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. அப்படி வச்சோன்னா காய்கறியும் சீக்கிரம் கெட்டு போயிடும், நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப பாதிப்பு இருக்கும். ஸோ வாங்க, வெஜிடபிள்ஸை எப்படி சுத்தம் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் பராமரித்து வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு மொத்தம் 2 பேசனில் தண்ணி தேவைப்படும். நம்ம காய்கறியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை முக்கியமாக சானிடைஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ கொரோனா டைமாக இருக்குது, எப்படி எங்கேருந்து நமக்கு நோய் பரவும் தெரியாது. ஸோ அதனால் தண்ணியில் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அது கூடவே சும்மா ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுடுங்க. இது கலக்கி விட்டதும் நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, ஒவ்வொரு காய்கறியும் அதில் தண்ணியில் போட்டுருங்க. இப்போ மார்க்கெட்டில் காய்கறிகளை கழுவுறதுக்கு கூட லிக்விட்லாம் வந்திருக்கு. அதை விட நமக்கு மஞ்சளும் உப்பும் பெஸ்ட்டு கிருமி நாசினி. செலவும் கிடையாது. வீட்டில் எல்லாக்கிட்டையுமே மஞ்சளும் உப்பும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக இதை பண்ணிக்கலாம். காய்கறிகளை தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி இது பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டவுட் வரும், தண்ணியில் காய்கறியை தண்ணியில் கழுவுறோமே, நம்ம கையில் வைரஸ் வராதா அப்படின்னு. நம்ம மஞ்சளும் உப்பும் போட்டு தான் கழுவுறோம். ஸோ அதனால் பயப்படாமல் பண்ணிக்கலாம். இப்போது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வச்சா போதும். வச்சுட்டு இந்த நல்ல தண்ணியில் இந்த காய்கறியை போட்டுருங்க. வெண்டைக்காயை ரொம்ப நேரம் தண்ணியில் போடக்கூடாது, தண்ணி அப்புறம் குளக்குளன்னு ஆகிடும். ஸோ இப்படி கழுவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கழுவுற ப்ராசஸ்க்கு முன்னாடியே டேபிளில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை விரித்து வச்சுக்கோங்க. இந்த துணியில் இந்த காய்கறிகளை நீங்கள் அப்படியே ஆற வச்சுருங்க. இப்படியே நம்ம வாங்கிட்டு அந்த ஒவ்வொரு காய்கறியையும் நம்ம தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா கழுவணும்னு அவசியம் கிடையாது, மொத்தமாக கூட போட்டு கழுவிக்கலாம். நீங்கள் இதை மொத்தமாக காங்கிற காய்கறியை மட்டும் கிடையாது, டெய்லி வாங்கி சமைக்கிற காய்கறியாக இருந்தாலுமே நீங்கள் காய்கறியை இப்படி தான் சுத்தப்படுத்தணும். வெறும் தண்ணியில் கழுவுறதுனால மட்டும் காய்கறியில் இருக்க கிருமிகள் சாகாது. எல்லா காய்கறியும் கழுவுனதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் இஞ்சியை போட்டு கழுவுங்க. ஏன்னா இஞ்சியில் நிறைய மண் இருக்கும். இதை கழுவுனதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறிகளை கழுவவே முடியாது. ஒரு கால் நீங்கள் காய்கறியை கழுவும் போது தண்ணி ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு அழுக்கு ஆகலை, அதனால் நான் இதிலேயே இஞ்சி போட்டு கழுவிட்டேன். ஒரு கால் உங்களுக்கு பாருங்கள், தண்ணி கலர் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? அப்படி கலர் மாறிடுச்சுன்னா தண்ணியை மாற்றிடுங்க. இப்போ தண்ணி அழுக்காயிடுச்சு, அதனால் தண்ணியை மாற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். இந்த காய்கறியுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம்
கழுவக்கூடாது. காய்கறியில் இருக்க சத்து எல்லாமே தண்ணியிலே போயிடும். நான் இந்த தண்ணியை கூட மாற்றிட்டேன் பாருங்கள், அதுவுமே எனக்கு அழுக்காக இருந்தது, அதனால் நான் மாற்றிட்டேன். எல்லா காய்கறியும் நம்ம கழுவிட்டோம். இப்போ கடைசியாக நான் கொத்தமல்லியை போடுறேன் தண்ணியில். கொத்தமல்லியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம ட்ரிக் இருக்குது. ஸ்டோரேஜ் பண்ணுறப்போ அதை எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பரப்பி வச்சு காய வைங்க. அப்போ தான் தண்ணி வந்து சீக்கிரம் வடியும். நான் கொத்தமல்லி கழுவுனதோடய கீரையையும் கழுவுறேன். நான் இது இன்றைக்கே சமைக்க போகிறேன், அதனால் நான் அந்த மஞ்சள் தண்ணியிலே சும்மா டிப் பண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். கீரையை வந்து நம்ம ஜஸ்ட்டு 2 வாட்டி கழுவுனாலும் அழுக்கு போகாது. ஒரு 2-3 வாட்டி கண்டிப்பாக கழுவணும். ஸோ நான் இதை சமைக்கும் போது மறுபடியும் ஒரு முறை நான் கழுவிக்குவேன். கீரையை வந்து நான் நாளைக்கு தான் சமைக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது வாங்கிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஓட்ட பாத்திரம் இருக்கும். அந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த கீரையை சேர்த்துட்டு தண்ணி நல்லா வடியட்டும். இதை வந்து நைட்டில் நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வடிய வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி நாப்கின் இருக்கும் இல்லையா, டர்க்கி நாப்கின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாப்கினை இந்த மாதிரி போட்டு நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியிலே வச்சுருங்க. டவல் வந்து ஈரமாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக கர்ச்சிஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் கலர் போகாததாக இருந்தால் நல்லது. இது கலர் போகாது, அதனால் நான் இதை மூடியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கீரையை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் நம்ம சுத்தமாக கழுவி சானிடைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா தண்ணி வடிகிற அளவுக்கு வந்து ஃபேன் காற்றுல ஆறட்டும். நான் அடுத்து இந்த காய்கறிகளை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றதை உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவாக அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்ஜிஸ் ரெசிபீஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.